புதிதாக ஆலயத்துக்கு வருகிறவர்கள், புதிதாக நம்மிடத்தில் வந்து சேர்கிறவர்களை வசமாக அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். When the people come newly to us, we need to take them, we need to teach them the truth from the word of God. நாம் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. No need to tell any lies. யாரையும் ஏமாற்ற வேண்டிய No அவசியம் need இல்லை. to cheat anybody. சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். We need to teach the truth. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள். The Bible says you shall know the truth சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். and the truth shall set you free. நீங்கள் விடுதலையாக்கப்பட்டது மற்றவர்களை விடுதலையாக்கும்படியாக. If you are not delivered, you cannot deliver others. நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்க்க வேண்டும். When you come to the church, you should see the person who is sitting next to you. கடந்த வாரத்தில் ஆலயத்துக்கு வந்தார்களா என்று பார்க்க You வேண்டும். should see whether they have come the last week to the church. இல்லாவிட்டால் ஒருத்தர் பேச வேண்டும், நீங்க போன வாரம் வந்தீங்களான்னு சொல்லி. If they have not come, you need to speak to them whether you have come last week. வசனத்தை தியானிக்க வேண்டும். You need to meditate the word of வசனத்தை God. குறித்து பேச வேண்டும். You need to speak about the word of God. வசனத்தில் அதிகமாக ஊன்ற கட்டப்பட வேண்டும். You need to be deeply rooted in the word of நான் இதர God. நாடுகளில் எல்லாம் ஊழித்து போகும்போது இதான் பார்த்திருக்கிறேன். When I went to the different countries for the ministry, I have seen this one. ஞாயிற்றுக்கிழமை போதகர் பிரசங்கிக்கிறதை ஊழியர்கள் எல்லாரும் கேட்பார்கள். Sunday when the pastor preach, all the servant of God will listen. கிளை சபைகளில் இருக்கிறவர்களுக்கு அந்த செய்தி கொடுக்கப்படும். And same message will be given to the branch churches. அந்த வாரத்தில் அவர் செய்யற ஊழியம் எல்லாம் என்னவென்றால், In that week, all the ministry which they do there, அந்த ஞாயிற்றுக்கிழமை போதகர் எதை பிரசங்கித்தாரோ அதை தியானிப்பார்கள். and all through the week, whatever the pastor preach on that Sunday, they will meditate that one. போதகர் சொன்ன பிரசங்கத்தை ஒவ்வொருவரும் தியானித்துக் கொண்டு விதவிதமான வியாக்கியானங்களை சொல்லி, இந்த இடத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த இடத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லி ஒவ்வொருவரும் விவாதிப்பதையும் தியானிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். All through the week in the different ministry, the same message which the pastor has given, they will take that message and they will meditate and they discuss and they try to interpret. It is said like this, it is said like that. They will meditate the same message.